ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லோகி. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சோ நம்ம இங்க வந்து இடம் வந்து தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் நம்ம இன்னைக்கு வந்திருக்க வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். பட்ட விடுறதெல்லாம் வந்து கைட்டு இந்த காத்தடி விடுறதெல்லாம் வந்து வீட்டுல மாட்டாங்க. ஆனா ரொம்பவே பிடிக்கும். நேர்ல பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப விடுற காத்தாடி மாதிரி இல்ல, சோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம இந்த கைட் ஃபெஸ்டிவல ஜாலியா எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். போலாமா? ஸோ மக்களே வந்துட்டோம். ஆனால் இங்கே ஐயோயோ வேறு லெவலில் இருக்குமா. அங்கே பாரேன், பெருசு பெருசாக நம்மளாம் சின்ன வயசில் சின்ன சின்ன காத்தாய் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் எலிஃபண்ட்டு கார்ட்டூனில் அதுனா அது ஆக்டோபஸாக அது. இங்கே ஆக்டோபஸ் இருக்குது, மீன் இருக்குது. எப்பா அந்த மேலே பாருங்களேன், அப்படியே ஜல்லிக்கட்டு மாடலாக விட்டுருக்காங்க. இது வந்து மொத்தம் ஒரு 5 கண்ட்ரி சேர்ந்து பண்ணுறாங்க. இந்தியா, அப்புறம் ஒரு 5 கண்ட்ரி, அது என்ன கண்ட்ரின்னு தெரியல. ஸோ இது வந்து தமிழ்நாடு டூரிஸ்ட் தான் வந்து நடத்துகிறாங்க. வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து 5ஆவது வருஷம். ஸோ ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் தான். ஃப்ரீ என்ட்ரி கொடுத்ததால எப்பா எவ்வளோ கூட்டம், அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இது பீச் அப்படிங்கிறதால காற்று பஞ்சமே இல்லை, காற்று அடிச்சிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே சில்லுனஸாக காற்று வருது. ஸோ அப்படியே காற்று அடிச்சிட்டே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு நிறைய பார்ப்போம். அப்படியே வாமா இங்கே வாயா. எவ்வளோ பெரிய திமிங்கலம் கரை ஒதுங்கி பாரு. இப்போது அந்த திமிங்கலம் வந்து சேர்த்து கரை ஒதுங்கி இருக்குது. அதை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். சும்மா அதோ தான் சொன்னேன், சிரிப்பாரியா? சரி விடுங்க. அது எவ்வளோ பெருசாக இருப்பாங்களேன். அது இன்னும் பறக்க வீட்டில் போல். இனிமேல் தான் ஒன்று பறக்க வாங்கிறேன். அதுக்கப்புறம் காற்றடிக்குது, காற்றடிச்சிட்டே இருக்குது. ஸோ ஒன்றுனா பறக்க விட்டுருவோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம், கூட்டம் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க. இது பாருங்க, இப்போ ஒருத்தர் ஓடினுக்கலாம். நாங்களும் சின்ன பசங்களாம் இங்கே வந்து மாறிட்டோம். எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னம்மா குட்டி போன தானே? கற்று ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய காத்தாடி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே காத்தாடி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒன்றா இப்போ தான் பறக்க விட்டுறாங்க. ஆல்ரெடி எல்லாம் பறந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது, மீன் இருக்குது, இதோ இங்கே ஒன்று பறவை இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அவங்களே கஷ்டப்படுறாங்க. வேணா மக்கள் கூட்டமே அவ்வளோ அதிகமாகுது. காற்று வேறு அப்படி இப்படின்னு அடிக்குது. அதனால் காற்றாடியே ஏற மாட்டேங்குது. ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வேறு. ஆமாம்மா அது சிறுத்தை பாரு, பிச்சுடுற மாதிரி அந்த போட்டு போடலாமா? அது ஏதோ இப்படி கை வச்சுன்னு எல்லாம் சேர்த்து இப்படிதான் ஓடும். பாருங்க, பிச்சுடுற மாதிரி. நம்ம இதெல்லாம் வந்து பிச்சுடுற மாதிரி போயிட்டு ஒரு 5 ரூபா. நம்ம நேஷனல் அங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிளாக் இருக்குது. குதிரை மேலே ஒருத்தர் போகிறாரு. ஸ்ட்ராபெரி ஃபிஷ்ஷு. சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா நான் இப்படி வரும்போது அப்படி போயிட்டா, அப்படி வரும்போது இப்படி போயிட்டா. சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா இன்றைக்கி வேட்டை தான். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே தான் லாஸ்ட் நாள். நாங்களே இனி தான் டைம் கிடச்சிது, இனி தான் வந்துடுவோம். ஆனால் செம்மையாக இருக்குது, நிறைய இருக்குது. ஏதோ பார்க்கறதே தெரியல, எல்லாமே அழகாக இருக்குது. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. நிறைய இருக்குது, ஏதோ பார்க்கறதே தெரியல, எல்லாமே அழகாக இருக்குது. இங்கே நம்மளும் காத்தாடி ஃபுல்லாக போல அதுவும் விற்கிறாங்க. சின்ன காத்தாடி விற்கிறோம் நம்மளோட. அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் விற்கிறாங்க. நம்ம இவ்வளோ வகையான காற்றை நம்ம வீட்டை நான் பார்த்துக்கவே மாட்டோம்.
இதில் வர 6 மணிக்கு மேலே இந்த சன்செட் ஆகிற டைம் வந்து எப்படி கண்ணெல்லாம் பறக்க விடுவாங்க அதுவும் பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி மஜாவாக ஒருத்தர் ஒட்டுங்கிறாரு. கையிலே 2 கை நூல் வச்சு விடுறாரு. செம்மையாக பார்க்கும்போது அது காற்றுல அது வீசின்னு போகும்போது அதோட சவுண்டு இருக்கு. அதே அப்பா நம்ம கிட்ட விடும்போது மாஞ்சா போட்டு காத்தாடி விடும்போது சவுண்டு வருங்க. அந்த மாதிரி சவுண்டு அவர் சூப்பராக விட்டுங்கிறாரு. இதுதான் அந்த ஆப்ரேட்டர் பாருங்க எப்படி விட்டுங்கிறாரு. காற்று அப்படியே இருக்கு, அவரே காற்று தள்ளுது. ஆனாலும் பாருங்க அது எப்படி அவரே இழுக்குது. பாருங்க அவரே இழுக்குது. அவ்வளோதான் காத்தாடி இறையிட்டார். காத்தாடி குத்திச்சு. அது ஒன்று விட்டு அவ்வளோ ஐட்டா பறக்க வைப்போம்ல. 50 காத்தாடி மேலே இருக்கும் போல. அப்படின்னு ஒரே நூலில் கோத்து அப்படியே வீட்டில் பறக்க விட்டுட்டாங்க. ஆனால் அப்போவே சளி பிடிக்கணும் போல. ஏன்னா அந்த மாதிரி தப்பாக இருக்கு அவங்களுக்கு. அது நடந்து போகும்போது எங்களுக்கே வந்து காற்று இப்படி நாங்கள் ஆடுறோம். அவங்க வந்து அங்கே ஒருத்தர் ஸ்டன் பண்ணிட்டு இருக்காரு காத்தாடியை. அவரு காத்தாடி இப்படி 2 கையில பேலன்ஸ் பண்ணிருக்காரு. பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேஷனல் ஃபிளாக் வச்சிருக்காங்க. அது நம்ம கண்ட்ரி தான் போல. ஹிந்தியில் எதுவும் எழுதிருக்கு அதுதான் தெரியல. ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க அது படித்து கமெண்ட் பண்ணுங்க. மொத்தமாக ஒரு 5 கண்ட்ரின்னு வந்து அவங்கவுங்க கண்ட்ரிலேருந்து ஒரு சைடில் ஒரு வருஷமாக பறக்க வச்சுக்கிறாங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வண்ண மூட்டையை ஒரு கையில் வச்சு நிரப்பிட்டு அதில் கட்டிடுறாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. எங்களுக்கு பின்னாடியே ஒரு திமிங்கலம் நிற்குது. திமிங்கலமா என்னன்னு தெரியல, ரெட் கலரில் இருக்குது. அப்படிங்களா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? சூப்பராக பறவை விடுறாங்க. வரும் நான் போய் நாங்கள் சூப்பராக பறவை விட்டுறாரு. பார்த்தீங்களா இதுதான் பறக்க விடுறாங்க. இது மாதிரி ஒரு டீமாக வந்து ஒருத்தரும் அப்படியே பறக்க விட்டுறாங்க. இப்போ அப்படியே பறந்துச்சா அந்த காற்று அப்படியே ஃபில் ஆகிட்டு சூப்பராக பறக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு டால்ஃபின் காற்றையெல்லாம் பறந்துக்குது. இங்கே அதே மாதிரி இது டால்ஃபினா எல்லாமே தானே. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு இங்கே நிறையவே போட்டிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு, வாலண்டியர்ஸு, பவுன்சர்ஸ்னு நிறைய பேரை போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு எங்களுக்கு பின்னே தெரியும். ஜீப்பில் இந்த மாதிரி நிறைய ஜீப் இங்கே சுற்றிட்டு இருக்கு. அப்படியே ஜீப்பில் வந்து அந்த பின்னே பீச் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அங்கெல்லாம் போக்குறதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஜீப்பில் ஃபுல்லாகவே போலீஸ் பவுன்சர்ஸ் இருக்காங்க. பொய்க்கால் குதிரை நீங்கள் பொய்க்கால் குதிரை அதெல்லாம் பாருங்க. நிறைய ஒயிட் பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஒயிட் பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் ஃபுல்லாகவே கடலில் வாழ்கிற உயிரினமாக இருக்குது. ஏன்னா நீர்நாய் தண்ணியில் இருக்குங்க. தண்ணியில் இங்கே பாருங்களேன். லைனில் பூந்து வாங்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். பிரியாணி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெஜ் ரோல்லாம் வாங்கியிருக்கோம். டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுதான் சாப்பிட்டாச்சு. எனர்ஜி வந்துருச்சு. அதுதான் எனர்ஜி வந்துருச்சு. பிரியாணி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சாப்பிட்டோம். வெஜ் ரோலு, ஷவர்மா சாப்பிட்டு ரூபா தான் நல்லாவே இல்லை. ஸோ எல்லாம் சாப்பிட்டு இப்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இப்போ டைம் வந்து கரெக்டாக 6 மணிக்கு வந்து எல்இடி லைட்டில் வந்து லைட் போட்டு பறக்க விடுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். ஸோ ஹாய் சார், ஹாய் மேம். ஸோ சாரி
நண்பர்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சரியாக கேட்கல, கரகரன்னு கேட்குதுன்னு பாருங்களா. அங்கே ஒன்றும் இல்லை, காற்று சவுண்டு, அது இல்லாமல் குட்டி வாண்டிலாம் கத்தினே இருந்தாங்க, எனக்கு சுத்தமாக கேட்கல. என்ன பேசணும் அப்படின்னா, அந்த மாதிரி கேட்டேன், இப்படி இந்த ஊர் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், எங்கள் ஊரில் கொண்டாடுறதை விட இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கைட் ஃபெஸ்ட்டில் சூப்பராகவே கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பை பை சொல்லிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதான் இது. பீச்சில் போய்ட்டு செம்மையாக ஒரு ஆட்டம் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கே பின்னாடி பாரு எவ்வளோ பெரிய நாய், எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, க்யூட்டாக பார்க்கறதுக்கு. அது வேறு பசங்க கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறாங்க. அது ஒரு நாற்று பாருங்களா, அழகாக க்யூட்டாக ரெட்டாக அப்படியே அந்த மாதிரியே இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லா கைட்டோட வியூவும் பார்க்கலாம். இந்த பீச் கிட்ட வந்துட்டோம். சன்செட் ஆக போகுது. சன்செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை, இந்த லைட்டு ஷோலாம் இன்னும் பண்ணல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைட்டும் தெரியுது. கிட்டத்தட்ட 100 கைட்டுக்கிட்ட பறக்க விட்ருக்காங்க. டோட்டலாக 250+ சொன்னாங்க. நிறைய பறக்க விட்டு இறக்கிட்டாங்க. இன்னும் ஆனால் நிறைய பறந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா, நம்ம F1 கார் வந்து நிப்பாட்டிருக்காங்க இங்கே. சூப்பராக இருக்குதுங்க. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. அவள் தான் முடிஞ்சிச்சு ஈவெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கூட்டம் அதிகமாகிட்டதுனால ஈவெண்ட் அதிகமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்களும் அந்த லைட்டிங் விட்டு காத்தாடி பறக்க விடாமல் பார்த்தேன். ஒன்று மட்டும் தான் அந்த மீனில் பறக்க விட்ருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அவள் தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுன்னா ஒரு கத்தடியாக இறக்கிட்டு இருக்காங்க, பேக் பண்ணுறாங்க. ஸோ இனி லாஸ்ட்டில் ஆனால் சீக்கிரமாக பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போல். அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து தெரியல, ரொம்ப பண்ணா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு அந்த பலூன்ஸ்லாம் இப்போ அதில் பிற லைட் மேலே அதில் இப்போ லைட். அதான் ஒன்று 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் நிறைய வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தது சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் லோக்கி, அம்மா, வாணி. பை பாய். பாய்.